நிகழ்தகவு. இரவு நேரத்தில் உறவுக்கார இளைஞரை அழைத்துக் கொண்டு பைக்கில் சென்ற பிரபல ரவுடி பாதி வழியில் பைக்கை நிறுத்திவிட்டு மது விருந்துக்கு மத்தியில் திடீரென ஏற்பட்ட பயங்கர வாக்குவாதம். அடுத்த சில நிமிடங்களில் அரங்கேறிய பயங்கரம். துணியால் கழுத்தை நெரித்து கத்தியால் கழுத்தை அறுத்து உறவுக்கார இளைஞரை ரவுடி துடிக்க துடிக்க கொன்றது ஏன்? கொடூர கொலை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? நடந்தது என்ன? கையில ரத்தம் படிஞ்ச கத்தி, போதா குறைக்கு சட்டையிலையும் ரத்த கரை. நடு ராத்திரியில பாக்குறதுக்கே ஆக்ரோஷமா ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. அவரை பார்த்ததுமே ஏதோ வில்லங்கம் பண்ணிட்டு தான் வந்திருக்கணும்னு போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கத்தியோட வந்திருந்தது பிரபல ரவுடி லூவி அரசன். அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து கத்திய பறிமுதல் செஞ்ச போலீஸ் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் சொந்தக்கார பையன் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டேன், அதான் சரண்டர் ஆக வந்திருக்கன்னு சாதாரணமா சொல்லியிருக்காரு. காஞ்சிபுரம் பக்கத்துல உள்ள வெப்பேடு பகுதியை சேர்ந்த 34 வயசான லூவி அரசன் மேல காஞ்சிபுரம், பானாவரம், காவேரிப்பாக்கம், அரக்கோணம் உள்ளிட்ட போலீஸ் ஸ்டேஷன்கள்ல கொலை முயற்சின்னு ஏகப்பட்ட கேஸ் நிலுவையில இருக்கு. சரித்திர பதிவேடு குற்றவாளியான லூவி அரசனுக்கு கல்யாணமாகி கீர்த்தனாங்கிற மனைவியும் 2 மகன்களும் இருக்காங்க. வெப்பேடு பகுதியில உள்ள வீட்டுல குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. லூவி அரசனுடைய உறவினரான 26 வயசான அருண்குமார் அங்க உள்ள ஒரு பிரைவேட் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு வெப்பேடு தான் சொந்த ஊரு. சொந்தக்காரங்க அப்படிங்கறதால லூவி அரசன் கூட நெருங்கி பழகி இருக்காரு. லூவி அரசனை பார்த்து பேசுறதுக்காக அடிக்கடி அவர் வீட்டுக்கு போய் வந்திருக்காரு. அப்போ திருமணமாகாத அருண்குமாருக்கும் லூவி அரசனுடைய மனைவி கீர்த்தனாவுக்கும் இடையில பழக்கமாகி 2 பேரும் போன்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சாதாரணமா ஆரம்பிச்ச பழக்கம் நாளடைவுல திருமணத்தை மீறிய உறவா மாறினதா சொல்லப்படுது. லூவி அரசன் அடிக்கடி வெளியூருக்கு போயிருவாருங்கிறதால அப்போ அருண்குமாரும் கீர்த்தனாவும் தனிமையில சந்திச்சுக்கிட்டதாவும் சொல்லப்படுது. ஆனா அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிற விஷயத்த அந்த ஏரியாவுல குடியிருக்கிற ஒருத்தர் லூவி அரசன் கிட்ட சொல்லியிருக்காரு. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே கோபப்படாம அது உண்மைதானான்னு செக் பண்ணி பார்த்திருக்காரு. மனைவி கீர்த்தனாவுடைய செயல்பாடுகளை உன்னிப்பா கவனிச்சப்போ அவங்க அடிக்கடி போனும் கையுமாவே இருந்தது லூவி அரசனுக்கு தப்பா பட்டிருக்குது. ஏரியாவுல குடியிருக்கிறவங்க சொன்னது மனைவி எந்நேரமும் செல்போனும் கையுமா இருக்கிறதுன்னு. இதை எல்லாத்தையும் வச்சு தன்னோட மனைவிக்கும் அருண்குமாருக்கும் தகாத உறவு இருக்கிறது உண்மைதான்னு நினைச்சு அருண்குமார கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்காரு லூவி அரசன். ராணிப்பேட்டை பக்கம் ஆலப்பாக்கத்துல உள்ள உறவினர் வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு அருண்குமார் கிட்ட நாசூக்கா பேசின லூவி அரசன் அவரை தன்னுடைய பைக்ல வச்சு கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. நைட்டு 10 மணிக்கு மேல ஆலப்பாக்கத்துல உள்ள ஒரு குவாரி பக்கத்துல போயிட்டு இருந்தப்போ மறைவான இடத்துல லூவி அரசன் வண்டியை நிறுத்தி மது குடிச்சிட்டு போகலாம்னு லூவி அரசன் பைக்ல இருந்த மது பாட்டில்களை எடுத்திருக்காரு. ஆனா கோவிலுக்கு மாலை போட்டிருக்கிறதால நான் மது குடிக்கல, நீங்க குடிங்க, நான் சும்மா உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு அருண்குமார். அருண்குமார் பக்கத்துல உட்கார்ந்திருக்க லூவி அரசன் மட்டும் மது குடிச்சபடியே என்னுடைய மனைவி கிட்ட உனக்கு என்னடா பேச்சு பழக்கம்னு குரலை உசத்தி கேட்டிருக்காரு. இத கேட்டதும் அருண்குமாருக்கு வேர்த்து கொட்டியிருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ என் மனைவி கிட்ட பேசி பழகிட்டு என்கிட்டயே எகிரியான்னு கேட்டு தன் கையில இருந்த துண்டால அருண்குமாருடைய கழுத்தை நெரிச்சிருக்கான் லூவி அரசன். அடுத்து தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து அருண்குமாருடைய கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொன்னிருக்கான். அருண்குமாருடைய உயிர் அடங்கினதை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் கழுத்தறுத்து கொல்ல பயன்படுத்தப்பட்ட கத்தியோட பக்கத்துல உள்ள காவேரிப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் லூவி அரசன் சரணடைஞ்சிட்டான்.
அடுத்து லூவி அரசனை சம்பவ இடத்துக்கு கூட்டு போன போலீஸ் அருண்குமாரை எப்படி கொன்னன்னு கேட்டு விசாரணை நடத்தினாங்க. விசாரணைக்கு அப்புறம் லூவி அரசனை கோர்ட்ல ஆஜர்படுத்தின போலீஸ் அடுத்து அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. நிகழ்தகவு